Hi friends, welcome back to my channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூடான சாதத்தோட இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு பச்சை பயிரை எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்போட நிறம் மாறக்கூடாது, அதே சமயம் பருப்பு கருகிடவும் கூடாது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம வறுத்து எடுத்த அந்த பச்சை பயிரை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 4 ல இருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வச்சு வேக வைக்கும்போது டைம் நமக்கு ரொம்பவும் சேவ் ஆகும். பாருங்கள், இப்போ 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக பூ போல் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் வதங்க வேண்டாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிரை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை குழம்பு தண்ணி போல் வேணுமான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு வச்சிடலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சிடலாம். பருப்பு மத்து இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிங்கனாலும் சரி, இல்லைனா மேஷர் வச்சு கடைஞ்சிங்கனாலும் சரி, இந்த அளவுக்கு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்பவும் கடைஞ்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதிய வேளையில் சூடான சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.